வணக்கம். இது உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகள். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். இலங்கைக்கு 3ஆம் கட்ட நிதியுதவி வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை இறுதிக்கட்ட பரிசீலனைகளை மேற்கொள்ள உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் கடந்த ஒரு மாத காலமாக முன்னெடுக்கப்பட்டு வந்த பணிக்குழாம் மட்ட பேச்சுக்கள் முடிவுக்கு வந்துள்ளன. இலங்கை அரசாங்கத்தின் புதிய கோரிக்கைகள் மற்றும் பரிந்துரைகள் என்பனவும் பணிக்குழாம் மட்ட உடன்பாட்டில் சேர்க்கப்பட்டு நாணய நிதியத்திடம் பாரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே பணிக்குழாம் மட்ட உடன்பாடுகளை கருத்தில் கொண்டு இலங்கைக்கு 3ஆம் கட்ட நிதி வழங்குவதா அல்லது இல்லையா என்பது தொடர்பில் எதிர்வரும் வாரங்களில் நாணய நிதிய நிறைவேற்று சபை இறுதிக்கட்ட பரிசீலனையில் ஈடுபடவுள்ளது. 3ஆம் கட்ட நிதியுதவியின் கீழ் இலங்கைக்கு $333 மில்லியன் வழங்கப்படவுள்ளது. இந்த கடன் உதவி இலங்கைக்கு கிடைப்பதற்கான இறுதி தடை தாண்டலாக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையின் அனுமதியே காணப்படும் நிலையில் அந்த சபை என்ன முடிவை எடுக்கப் போகின்றது என்பது தொடர்பில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான 3வது மீளாய்வு கூட்டத்தின் போது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளின் அடிப்படையில் பல்வேறு வரி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார நாடாளுமன்றத்தில் வைத்து அண்மையில் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தல் விவகாரத்தில் இந்தியா எந்தவொரு அழுத்தத்தையும் வழங்கவில்லை. ஆனால் மாகாண சபை தேர்தலை நடாத்தி மாகாண அதிகாரங்களை உரிய தலைமைகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நான் உள்ளேன் என்று ஜனாதிபதி அனுர தெரிவித்துள்ளார். கண்டி அஸ்கரிய பீட மகாநாயக்க தேரர்களை சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, மாகாண சபை தேர்தல் விடயத்தில் பல சிக்கல்கள் காணப்படுகின்றன. அனைத்திற்கும் அப்பால் மாகாண சபை தேர்தலை நடாத்தி மாகாண அரசியல் தலைமைத்துவத்தை உரிய தரப்பினருக்கு வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளோம். மாகாண சபை தேர்தல் விவகாரத்தில் இந்தியா அழுத்தம் எதையும் பிரயோகிக்கவில்லை. எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எதிர்வரும் ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடாத்துவதாக குறிப்பிட்டிருந்தோம். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கமையவே நாங்கள் செயற்படுவோம். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும். இந்தியா, சீனா என அனைத்து நாடுகளுடன் இணக்கமாகவே செயற்படுவோம். ஏனெனில் புறக்கணிக்கப்பட்ட அரசியல் மற்றும் வெளிவிவகார கொள்கைகளை நாங்கள் கடைபிடிக்கவில்லை என்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த வாரம் இந்தியாவிற்கு சென்று திரும்பியிருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவிற்கு செல்கின்றமை பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இன்று முதல் அடுத்த ஒரு வாரத்திற்கு இந்தியாவில் தங்கியிருக்கவுள்ள ஜனாதிபதி ரணில் பல்வேறுபட்ட முக்கியஸ்தர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரவை கொல்வதற்கு மேற்கொள்ளப்பட்ட சதி தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி அனுரவை ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாள் கொலை செய்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன என்று முன்னாள் போலீஸ் அதிகாரியொருவர் வழங்கிய தகவலுக்கமையவே இந்த விசாரணைகள் இடம்பெறுகின்றன. குற்றச்சாட்டை முன்வைத்த போலீஸ் அதிகாரியிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்தில் அறிக்கையிட்டுள்ளனர். அனுரகுமார திசாநாயக்கவை கொல்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் அவரின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் தேசிய மக்கள் சக்தியினர் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சியின் பல்வேறு பகுதிகளில் சைக்கிள்களை திருடிய குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். காங்கேசன்துறை மாவட்ட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி உதயானந்த் தலைமையிலான குழுவினரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிறிதொரு வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட அவரிடம் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணைகளின் போதே சந்தேக நபர் சைக்கிள் திருட்டுடன் தொடர்பு பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. அவர் வழங்கிய தகவலிற்கமைய 12 சைக்கிள்கள் மீட்கப்பட்டன. மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தெல்லிப்பளை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் வகையில் வீதிகள், நீர்நிலைகள் மற்றும் பொது இடங்களில் கழிவுகளை வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெல்லிப்பளை சுகாதார மருத்துவ அதிகாரி மருத்துவ கலாநிதி நந்தகுமார் தெரிவித்துள்ளார். அத்துடன் பராமரிப்பற்ற முறையில் காணிகளை பேணுபவர்கள் தொடர்பான தகவல்களை தந்துதவுமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் டிசம்பர் மாதத்தில் மட்டும் 91 பேர் டெங்கு தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார்.
அவர் மேலும் தெரிவித்ததாவது, யாழ்ப்பாணத்தில் அண்மையில் நிலவிய சீரற்ற காலநிலையை தொடர்ந்து டெங்கு தொற்று மிகையாக அதிகரித்து வருகின்றது. இதன்படி நவம்பர் மாதத்தில் 134 பேரும், டிசம்பர் மாதத்தில் 91 பேரும் டெங்கு தொற்றுக்கு ஆட்பட்டுள்ளனர். எனவே பொதுமக்கள் தங்களின் சுற்றுப்புறச் சூழலை தூய்மையாக பேணுவது அவசியம் என்றார். பொன்னாலை பருத்தித்துறை வீதியை சீரமைக்குமாறு கோரி பொதுமக்கள் இன்று உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடவுள்ள நிலையில் அரசு தரப்பில் போராட்டத்தை தடுத்து நிறுத்த தீவிர முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. போராட்டத்தை ஒழுங்கமைத்துள்ளவர்களை அரச தரப்பின் யாழ்ப்பாண மாவட்ட பிரதானிகள் தொடர்பு கொண்டு தாம் ஆட்சி பொறுப்பேற்று மிக குறுகிய காலமே ஆகின்ற நிலையில் அதற்குள் போராட்டங்களை நடாத்துவது நல்லதல்ல என்றும் போராட்டத்தை கைவிட்டு தம்மை சந்தித்து பேச்சு நடத்துமாறும் கூறியுள்ளனர். எனினும் குறித்த கோரிக்கைகளை முற்றாக நிராகரித்த போராட்ட குழுவினர் இது அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல எனவும் நீண்டகாலமாக கண்டுகொள்ளப்படாதுள்ள அடிப்படை பிரச்சினை தொடர்பில் நடத்தப்படும் போராட்டம் என்றும் அரசு தரப்பு பிரதானிகளிடம் கூறியுள்ளனர். அத்துடன் போராட்டத்தின் போது சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மக்களுக்கு வாக்குறுதியை வழங்குமாறும் போராட்ட குழுவினர் அறிவித்துள்ளதாக அறிய முடிகின்றது. அத்துடன் போராட்டத்தில் கடற்தொழிலாளர் சங்கத்தினர் பலர் கலந்து கொள்ளவுள்ள நிலையில் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று அவர்களுக்கும் அழுத்தம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இத்துடன் உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வணக்கம்.